தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் போட்டி அதிமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் போட்டி அதிமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா படுதோல்வி அடைந்தார். 168 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதாவே தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் தோற்றுப்போனார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் கிளர்ந்தெழுந்தனர். அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒன்று கூட முயற்சி செய்தனர். செல்வி ஜெயலலிதாவை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அதிமுகவை கைப்பற்ற துடித்தனர். செல்வி ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று சிறையிலிருந்து திரும்பியிருந்தார். செல்வி ஜெயலலிதா மீது பல ஊழல் வழக்குகளை போட்டு திமுக இடையூறு செய்தது. திமுக அதிமுகவை உடைக்க பார்த்தது. அதற்கு சிலர் இணங்கினர். திமுகவின் சூழ்ச்சிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் இணங்கினர். இறுதியாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று கூடி செல்வி ஜெயலலிதாவை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு போட்டி அதிமுகவை உருவாக்கினர். அதன் தலைவராக அதிமுக முன்னாள் அமைச்சர் முத்துசாமி தேர்வு செய்யப்பட்டார். இவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். செல்வி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்தவர். போட்டி அதிமுகவை உருவாக்கினார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களை ஒன்று திரட்டினார். ஆனால் அவரால் கட்சியை நடத்த முடியவில்லை. இறுதியில் அந்த கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் ஜெயலலிதாவிடம் இணைந்தார். பின்பு ஜெயலலிதாவிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவில் இணைந்தார். ஈரோடு தொகுதியில் திமுக சார்பில் 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். திமுக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டி அதிமுக உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக முத்துசாமி தேர்வு செய்யப்பட்டார். பின்பு அவர் ஜெயலலிதாவிடமே சரணடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.